அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பல்சுவை பெட்டகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இசை ரசிகர்களாகிய நாம் அனைவரும் மிகுந்த கனத்த இதயத்தோடு ஒரு முக்கியமான தருணத்தை பகிர்ந்து கொள்கிறோம். திரை இசையின் தேன் குரலாக பல தலைமுறைகளின் நினைவுகளை தனது குரலால் வருடிய இசைக்குயில் எஸ். ஜானகி அம்மா அவர்களை பற்றி ஒரு நினைவு அஞ்சலி பயணம் இது. எஸ். ஜானகி அவர்களின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மைசூர் எச்.டி. கோட்டா சாலையில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பாடிய பாடல்கள் எப்படி நம் வாழ்வின் அங்கமாக மாறின என்பதனை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். தென்னிந்திய திரை இசையின் பொற்காலத்தை உருவாக்கிய குரல்களில் மிக முக்கியமானவர் இசைக்குயில் எஸ். ஜானகி அவர்கள். சுமார் 600 ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி பல தலைமுறை ரசிகர்களின் மனங்களையே வென்றவர். எஸ். ஜானகி அவர்கள் ஏப்ரல் 23, 1938 அன்று ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டத்திலுள்ள பல்லப்பட்லா என்ற இடத்தில் பிறந்தார். சிறு வயதிலே இசையின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட அவர் தனது திறமையால் திரை இசைக்கு அறிமுகமானார். முதல் பாடல் 1957 ஆண்டு வெளியான எம்.எல்.ஏ. என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். தமிழில் விதியின் விளையாட்டு திரைப்படத்தில் பாடத் தொடங்கி பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். பாடல்களின் எண்ணிக்கை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் சுமார் 4000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடிய சாதனையாளர். சிறப்புகள்: இவர் பாடாத ராகங்கள் இல்லை, வெளிப்படுத்தாத உணர்ச்சிகள் இல்லை. மெல்லிசை, கர்நாடக இசை, தாலாட்டு, துள்ளல் என குத்துப்பாடல் என அனைத்திலும் ஒரு தனி முத்திரையை பதித்தவர். விருதுகள்: 4 முறை தேசிய விருதுகளையும் பல்வேறு மாநில அரசுகளின் விருதுகளையும் பெற்றுள்ளார். இசை உலகில் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. எஸ். ஜானகி அம்மா அவர்களின் குரல் இனி வரும் பாடல்களில் ஒலிக்காது என்ற செய்தி கோடிக்கணக்கான இசை ரசிகர்களின் இதயங்களில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. காற்றிலும் மலையிலும் மழையிலும் காதலிலும் கவலையிலும் என நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் ஜானகி அம்மாவின் குரல் கலந்துள்ளது. எஸ். ஜானகி அம்மா மறைந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொரு காதிலும், ஒவ்வொரு தாயின் தாலாட்டிலும், ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் என்றுமே ஒலித்துக் கொண்டே இருக்கும். அங்கிள் அங்கிள் பிக் அங்கிள் என்ன கதை சொல்லுங்க.
டூத்பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு, எழுந்திரு மாமா. ஷவர் பாத் இருக்கு, டவல் இருக்கு, குளிச்சிடு மாமா. உன் காதில் விழவில்லையா? உன் நெஞ்சை தொடவில்லையா? சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாடும் போது தொட்டு தொட்டு பேசும் துன்பம் எல்லாம் தீரும். யாருன்னு கேட்கறியா? அண்ணே அண்ணே யாருன்னு கேட்கறியா? மகள் ரோஜா மகள் வானில் வரவே நிலா. தென்றல் காத்தே சேதி ஒண்ணு கேட்டி. நிலவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். எஸ் ஜானகி அம்மா மறைந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொரு காதிலும், ஒவ்வொரு தாயின் தாலாட்டிலும், ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் என்றுமே ஒலித்து கொண்டே இருக்கும். ஜானகி அம்மாவின் குரல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். அவரது நினைவுகளை நாம் ஒன்றிணைந்து போற்றுவோம். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் வரலாற்று தகவலுக்கு பல்சுவை பெட்டகம் சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.